யாரோ பேக்கா நான் ஏன் பேக்க அவசரத்துல எப்ப என்ன சக்காத்துல கேட்டாலும் இதுக்கு மேல பங்குன்னா பங்கு டிங்குன்னா டிங்குன்னா டிங்கு கொண்டு வந்து ஒரு பழம் அந்த ஒரு பழத்தை நீ என்ன செய்யற ஆளுக்கு சரி பாரியா எள்ளுக்கா பிளப்பது போல் இரண்டா பழத்தை கொடுங்க ஒரே ஒரு மயில் சரி ஆனா ஒண்ணு இது குடிச்சா எனக்கு தான் இடுப்புக்கு மேல நீ எடுத்துக்கா கீழே அவன் எடுத்துக்க போற எனக்கு வேணாண்டா இடுப்பும் கீழே இருக்கத்தான் அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அன்பு சொன்ன மாதிரி அருங்க பார்த்தேன் கற்பனை பொறுப்பணி அருங்க பார்த்தேன் நான் உனக்கு சொல்ல நல்லா கேளுங்க இந்த பழத்தை பாதி ஆத்து பாதி சதி அம்மா கிட்ட கொடுங்க பாதி சதி இந்த அம்மா கிட்ட கொடுங்க அந்த நடுவுல இருக்கிற கொட்டையை மட்டும் யார் கிட்ட கொடுங்க எங்க ஊர்ல 90 வயசுல ஒரு கேள்வி புள்ள பேக்காம இருக்குது கொட்டையை சாப்பிட்டு புள்ள பேக்கல அந்த முனிவர் என்ன அறுக்கவோ பிளக்கவோ கூடாதுக்கவோ கூடாது என்று ஆனா நீங்க இப்ப வந்து இதனால் ஒரு இன்ப துன்பங்கள் ஒரு மாம்பழத்தால எங்களுக்கு இன்ப துன்பம் அது இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது எங்க சார்ந்தது சரி கத்தியா அப்படி நான் இருக்கிறான் நீங்கள் இந்த மாங்கனியை பிளந்து விட்டீர்கள் இதனால் ஒரு இன்ப துன்பங்கள் உங்களையே சார்ந்தது இருந்தா எனக்கு பேர் பாதி அவளுக்கு பாதி ஊராத்தி துண்டு போறீங்க காலையில சைடு அன்பார்ந்த நாடக அரசியலே பெரும்பாலான கிராம பொதுமக்களே இதை பாலச்சந்திர ஈசம்மாள் அவர்களிடம் இன்றிரவு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நாடகம் சராசரன் சிசுபாலன் மலை அல்லது தர்மராஜ் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றியூர் கேட்டவாறு நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஒரு கர்ம காலத்திற்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் இருந்தால் இந்த 15ஆம் நாள் நடப்பன்று ஏன் இப்பேற்பட்ட கேள்வி நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள் என்றால் எம்மன் தூதராகப்பட்டவர் இந்த உலகத்திலிருந்து ஒரு உயிரை எம்முலகம் கவர்ந்து செல்லும் பொழுது மறுபடியும் அந்த ஆன்மாவை இந்த 15ஆம் நாள் நடப்பு அன்று இரவு அழைத்துக் கொண்டு இந்த பூலோகம் வருவார்களாம். அப்படி அந்த ஆன்மாவை இந்த பூலோகம் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அந்த ஆன்மாவப்பட்டது சிந்தித்துக் கொண்டே வருமா. நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் நமக்காக என்ன செய்து கொண்டிருப்பார்கள், நாம் ஈன்றெடுத்த மகள்கள் எல்லாம் நமக்காக என்ன செய்து கொண்டிருப்பார்கள், நாம் வாழ்ந்த கிராமம் இந்த 15 நாளில் எப்படி எல்லாம் இருக்கிறதோ, எதெல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறதோ, நாம் உற்றார் உறவினர் பங்கு மகாலிகள் கிராம பொதுமக்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று அந்த எம்முலகத்திலிருந்து இந்த பூலகம் வரும்பொழுது யோசித்துக் கொண்டே வருமா. அப்படி யோசித்துக் கொண்டு வரும் தருவாயிலே இப்பேற்பட்ட கேட்க நிகழ்ச்சியை வைத்து அந்த ஈசம்மாள் ஆன்மா சாந்தியடைய அனைவரும் கண்ணிட்டு கொண்டிருந்தால் அந்த ஆன்மாவப்பட்டது நாம் இருந்தாலும் பரவாயில்லை, நமக்காக நம் பிள்ளைகள் மகள்கள் பேர குழந்தைகள் பங்கும் பங்காளிகள் முட்டார் உறவினர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் கண்ணிட்டு இப்பேற்பட்ட கேட்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நமக்காக ஆறாக துன்ப நிலையில் இருக்கின்றார்கள் அப்படி என்று அனைவரும் கண்ணிட்டு இருப்பதை பார்த்து அந்த ஆன்மாவப்பட்டது
சந்தோஷமாக மேலோகம் செல்லுமா. அதற்காகத்தான் இந்த 15 நாள் நடப்பென்று இப்பேற்பட்ட கேளிக்கை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தந்தை இஸ்தம்மாள் அவர்கள் 5 மகள்களை ஈண்டெடுத்து ஒரே ஒரு பிள்ளை ஒப்பற்ற பிள்ளையாக அந்த 5 மகள்களுக்கும் துணையாக அப்துல் என்ற ஒரு மகிழ்ச்சி ஈண்டெடுத்து இன்று அவருடைய மீளாத் நீர் ஆட்சி சென்ற அருமை அம்மா தாய் இஸ்தம்மாள் சாரோக சாமிஷ்டம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவாடிய ஒரு மனதாக இறைவனை காட்சி கொண்டு அந்த மகள்கள் ஒரு அம்மா பாடல் ஒன்றை பாடப்படுகிறார்கள். அவர்கள் விருப்பத்தில் கேட்ப அந்த பாடலை போய் பாடப்படுகிறது. அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி போங்க ஊரில் கட்டி ஆட ஆற்றில மீன் பிடிக்க அப்பனுக்கு கலரவட்ட பத்தாய சேர்த்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் விளக்கு போட்டா எரியும்
கடவுளின் செயல் இதுவா உமக்கு கருணை மறக்கலையா பட்ட மரமாகி விட்டேனே. இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்தது பெரும் பாவமா? நான் பெண்ணாக பிறந்ததை விட மண்ணாக பிறந்திருந்தாலும் கொய்யவன் சாணுக்காக உதவியாக இருந்திருப்பேனே. நான் பெண்ணாக பிறந்து பெரும் சுகத்தை என்ன கண்டிருக்கின்றேன். திருமணமாய் 16 ஆண்டுகளாய் குழந்தையிலேயே அப்படி வேதனையை தடுத்துக் கொண்டிருந்தோம். கணவர் கையாயம் கணிகொண்டு வந்தார். அதனால் குழந்தை பிறக்கும் என்று உரைத்தாரே. இந்த பாவி நானாவது விட்டுக் கொடுத்திருக்கிறான், அல்லது தந்தையாவது விட்டுக் கொடுத்திருக்கிறான். யாருமே விட்டுக் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் நான் தான் சிப்பேன், நான் தான் உன்னை குழந்தை பெற்றுக் கொள்வேன் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு அக்கலையில் இரு பிளவாக பிளந்ததால் ஒரு கண்ணு பாதி மூக்கு, ஒரு கால், ஒரு கை, ஒரு காலோடு பாதி கடையில் புதித்து விட்டு அழகான குழந்தையை ஈண்டெடுத்திருப்பார். அப்படி என்று கணவர் ஓட்டோட்டமாக ஓடி வருவாரே, முகத்தில் எப்படி விழிக்கப் போகின்றோம். எனக்கோ பாதி குழந்தை, என் தந்தையும் பாதி கடையில் சாப்பிட்டாரே. அவளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது ஒன்றுமே புரியவில்லையே. இறைவா, யாரைத்தான் நம்புவதோ? இப்போ ஒரு வசதியான பிள்ளையா இருந்தா அவங்க கூட 4 மணி சேர்ந்து பண்ணணும். ஐயோ மாமா கையில சோத்து நிறைய காசு இருக்குது, மச்ச
பார்த்து வைப்பாரு வான்னு ஆட்டிட்டு போவாங்க. இவங்க கூட குடிக்கணும் ரவுண்டு போட்டு குடிச்சுக்கிட்டு அவனே இழுத்து போட்டு அடிச்சு ஓடையை தட்டு தெரியாத திட்டு போய் மாரி உடஞ்சிடும். பொம்பளையா பிறந்தா காது கொள்ள நகையை போட்டுக்கிட்டு மறு மேலேயே பணத்தை வச்சுக்கிட்டு வசதியா இருந்தா அவ கூட 3 கொண்டை கூடும். பொம்னேட்டிங்க வாசித்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்க, எப்படி மாமி எப்படிங்கிறாரு, சித்தப்பா எப்படிங்கிறாரு, அவங்க மடியில கனம் இருக்குது. அது காலி அவர் வரலையும் அங்கேயே கூடியிருப்பாங்க. 4 கொண்டை பொண்ணா அது 1 கொண்டை காலி. அது மாதிரி நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு நினைச்சே இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அந்த வாட்டும் கையில் வாழுண்டு யாரைத்தான் நம்புவதோ இதெல்லாம் கல்லா யாரைத்தான் நம்புவதோ மாற்ற முடியாது. எப்போது இந்த பாவம் பெண்ணாக பிறந்தாலும் அப்போதே இறைவன் எழுதிவிட்டாங்க. இறைவனுடைய எழுத்தை யாராலையும் மாற்றி எழுதவே முடியாது. வருவது வழியில் இருக்காது. வறுவிதி வந்தா பாவினால் வறுவிதி பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகினால் எனக்கோ பாதி குழந்தை என் தந்தைக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கிறது தெரியவில்லை. பொற்பனி தங்கா